இந்த கட்சி மாறி மாறி போறாங்களே எம்எல்ஏ, அவங்கள பத்தி ஒரு கமெண்ட் போடுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது நல்ல கேள்வி, இது நல்ல கேள்விமா அப்படின்னு சொல்லி நான் சமாளிக்க மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன் கேளுங்க. நம்ம ஆட்சி காலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வார்டு நம்பியிருக்கோ ஒரு உறுப்பினருக்கோ நம்ம பதியும் போது நம்மளுடைய அசையும் சொத்து அசையா சொத்துக்களை வாங்குறாங்க, ரிஜிஸ்டர் பண்றாங்க. அவங்க ஒரு தலைவர் எம்எல்ஏ எம்பியா இருக்கும்போது அந்த அவங்களோட ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை செக் பண்ண மாட்டாங்க. இவன் எவ்வளவு சொத்து வச்சிருக்கான், இவளோட சொத்து மதிப்பு என்ன, இவன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு மதிப்பு காமிச்சான், இவனுக்கு எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எதை வச்சு இப்படி வாங்கினேன் அப்படின்றத கடைசி காலத்துல அதை பராமரிப்பு பண்றாங்களா, அதை கண்காணிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அப்படி கண்காணிச்சு இருந்திருந்தா அவன் எனக்கு ஏகப்பட்ட இருக்கு, இந்த பக்கம் வாழை தோப்பு இருக்கு, இந்த பக்கம் தெள்ளு தோப்பு இருக்கு, இந்த பக்கம் மாட்டு பண்ணை இருக்கு, இந்த பக்கம் ஆட்டு பண்ணை இருக்கு அப்படின்னு பெருமை பீத்திக்க மாட்டான். பரம்பரை செமீன் அவன் சொத்தை வித்துட்டு அரசியலுக்கு செய்யற மாதிரி இப்போ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆட்சிக்கு வரும்போது கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கான், போகும்போது ஐயோக்கு கோடீஸ்வரனா போயிட்டு இருக்கான். என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்போ உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு இதையும் கேட்டு போங்க. உத்தரப்பிரதேசத்துல அரசு ஊழியர்கள் தங்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்துக்களை டாக்குமெண்ட் கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணாத வரைக்கும், சப்மிட் பண்ணாதவங்க 60,000 பேருக்கு முதல் மாச சம்பளத்தை கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அரசு ஊழியர்களுக்கு அவங்களோட அசையும் சொத்து அசையா சொத்தெல்லாம் வாங்கி செக் பண்ணாதான் அவனும் லஞ்சம் வாங்காம இருப்பேன். நம்ம லஞ்சம் ஊழலுங்கும் போதே அரசியல்வாதி பக்கம் போயிடுறோம். அரசியல்வாதி பெரும்போக்காக அடிக்கிறான், ஒரு ரோடு போடுறோம், தனி துத்தி கட்டுறோம், அந்த மாதிரி கொஞ்சம் கமிஷன் அடிக்கிறான். ஆனா அரசு ஊழியர்கள் தான் 30,000 5 ரூபா 10,000 வச்சு நம்மள்ட்ட சுரண்டான். ஒரு கரண்ட் பில்லு வேணும், எனக்கு வீட்டு வரி வேணும், எனக்கு ஒரு மோட்டர் கரண்ட் இழுக்கணும், ஒரு சாலை அமைக்கணும், ஒரு மின் உயர மாத்தி அமைக்கணும்னு ஒரு வீட்டுக்கு மேல குடிசை வீடு போயிருக்கு, வீட்டுல குழந்தை குட்டியோட இருந்திருக்கேன். அவன் போய் கதறி இருக்கான், இந்த மாதிரி லஞ்சம் கேட்கறாங்க, என்னால எப்படி கொடுக்க முடியும், மின் கம்பம் என் வீட்டுக்கு நேரா போகுது, அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி அரசு அதிகாரிகளோட அசையும் சொத்து அசையா சொத்துக்களையும் வாங்கணும், அவங்களுடைய எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த எம்எல்ஏ எம்பி எல்லாம் இருக்காங்க பாரு, அவங்களோட அசையும் சொத்து அசையா சொத்து அவன் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு வாங்கியிருக்கேன் அதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சி நின்றுனோம்னா அவன் கட்சி விட்டு கட்சி தாவ மாட்டான், இருக்கிற கட்சியில எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு இருப்பான் அப்படின்றது என்னோட கருத்து நண்பா. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமால சொல்லிட்டு போங்க. ராபா பெருமையா இருக்கு. ஓகே பாய். அரசியல் படிக்கடா, இப்பதாடா நஞ்சான குஞ்சான அரசியலுக்கு குடியாந்துருக்கீங்க. அரசியல் படிக்கடா, அரசியல் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லடா. நான் இங்க இருந்து சம்பாரிச்சு 40,000 50,000 வீட்டுக்கு அனுப்பலாம் ராஜா. அங்க போய் என்ன வாங்க போறேன், கம்பி வாங்க போறேன், கல் வாங்க போறேன், செங்க வாங்க போறேன், மண் வாங்க போறேன், சிமெண்ட் வாங்க போறேன், எல்லாம் கவர்மெண்ட்ல கொட்டி தான் வாங்க போறேன். நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம்னு சொல்லாதீங்க. நம்மளோட உழைக்கிறது, நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன வாங்கணும், என்ன படிக்கணும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசியல்வாதி தான். அரசியல் பழகு. நன்றி, வணக்கம்.